பாபாவோட ஃபாலோவர் நான் கிடையாது. ஒரு ஆரம்பத்தில் அப்படி இருந்திருக்கேன். சென்னை வந்தப்போ சாப்பிட கஷ்டப்படுற நேரத்தில் வேலைக்கிழமை போய் பாபா கோயிலில் சாப்பாடு தருவாங்க. அதான் நமக்கு தெரியும். உண்மையாக தானே அப்படி தானே போயிருக்கோம் எல்லாரும். அப்புறமே தானே பாபாவோட உட்காந்து போய் தொட்டு கும்பிட்டு வருவோம். பிஸ்கட்லாம் கொடுப்பாங்க, சாப்பிடுவோம், எல்லாம் பண்ணுவோம். அப்போ அந்த டைமில் அப்புறம் தான் எனக்கு வந்து அம்மா சொன்னாங்க, வந்தது பாபா உனக்கு, பாபா வந்தது உனக்கு, பாபா தான் வந்திருக்காரு. ஆனால் அவரும் ஒரு இது மாதிரி நல்ல எண்ணங்களை கொண்டவர் தான், இது மாதிரி சேவைகள் செய்வார், அவர்கிட்ட நல்ல ஸ்பெஷல் பவர் இருக்குது அப்படி சொல்லிட்டு. அப்போ தான் நான் ஃபீல் பண்ணேன், நான் பார்த்தது பாபாங்கிறத நான் ஃபீல் பண்ணேன். இது மாதிரி ட்ரீமில் வந்ததே கிடையாது. ஆனால் உங்களுக்கு மேக்ஸிமம் நடக்கிற அற்புதங்கள்லாம் ட்ரீமில் தான் நடக்குது உங்களுக்கு? ட்ரீம் நடக்குது. ஒரு வாட்டி நான் வந்து லைவ்லேயும் பார்த்துருக்கேன். என்னன்னா நான் வந்து போயிட்டு இருந்தேன், சும்மா நான் மேனிஃபெஸ்டிங் பண்ணேன். அது போல் ஒரு சித்திரா இருந்தால் என்கிட்ட வந்து இந்த ஜூஸ் கேட்பாரு அப்படின்னு நினச்சேன். அப்படி பார்க்குறேன், கரெக்டாக போனவர் அங்கேருந்து வந்தார், இந்த கரும்பு ஜூஸ் வாங்கினாரு, குடிச்சாரு, போயிட்டே இருந்தார். என்னடா இது அதிசயமாக இருக்கு. நான் அப்படியே முடித்தேன், ஓ அப்படின்னு சொல்லிட்டு. பாபா மந்திரம் மாதிரிலாம் இருக்கு. நான் இதெல்லாம் நான் இங்கே பாருங்க உண்மையை சொல்கிறேங்க, எனக்கு வந்து உண்மையிலே நான் ரொம்ப துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு வந்தாலே சொல்லி எவ்வளோ வேதனைப்பட்டேன் அப்படின்னு. அப்போ என் மனசு ஃபுல்லாக எப்படி திரும்ப இருந்தது, எனக்கு வேறு எண்ணங்களே கிடையாதுங்க. இப்போ கார்த்தி நல்லா இருந்தா, இவர் நல்லா இருந்தா, இவர் நல்லா, அதெல்லாம் திங்கியும் கிடையாதுங்க. என் கூட வந்தாலும் மேலெல்லாம் பண்ண எனக்கு அதை பற்றி எதுவுமே எனக்கு சிந்தனையே கிடையாது. ஒரு சூழ்நிலை நிலையில் இருக்கீங்க. எனக்கு என்னை பற்றி மட்டும் தான் எனக்கு கவலை. நம்ம நல்லா வரணும், நம்ம நிம்மதியாக இருக்கணும், நல்லா தூங்கணும், சாப்பிடணும், நம்ம நாளைக்கு வரணும். இப்படி தான் என்னோட எண்ணங்கள் ஃபுல்லாக இப்படி தான் என் மேலே தான் அதிகமாக இருந்தது. அப்படிங்கும்போது நான் நினைக்கிறேன், மேனிஃபெஸ்டிங் பண்ணி நினைக்கிறேன், போகிறவர் நம்மள்ட்ட வந்து ஜூஸ் வாங்கி குடிப்பாரோ, அவரை சித்திரா இருப்பாரோ அப்படின்னு. இப்படி திரும்பி பார்க்குறேன், அங்கேயே வராரு, வாங்கி குடிச்சிட்டு போயிட்டுருக்காரு. எங்கன்னா மேடவாக்கம் கிடையாது, அந்த ஆதம்பாக்கம் அந்த ரோடு இது போகும் தெரியுமா, அந்த மடிப்பாக்கம் லைன், அந்த பிரிட்ஜ் மாதிரி போட்டு பூங்கா மாதிரி இருக்குது தெரியுமா, அங்கே பக்கம் அந்த கரும்பு ஜூஸ்லாம் வித்துட்டு இருப்பாங்க தெரியுமா, அந்த லைன் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அவர் உங்களை பார்த்தாரா? பார்த்தாரு, வந்தார், என்ன அவனு கேட்டேன், இப்படி கை காமிச்சாரு, ஜூஸ் வாங்கி குடித்தேன், அப்படியே குடிச்சிட்டு அப்படியே போயிட்டார். நீங்கள் மனசில் நினச்சது அப்படியே வந்தார். என்ன கார்த்திக் இது பயங்கரமாக இருக்கு. வந்தாருங்க. அப்போ தான் நான் ஃபீல் பண்ணேன், உங்ககிட்ட ஸ்பெஷல் எனர்ஜி இருக்குங்கிறத நான் ஃபீல் பண்ணேன். நான் நிறைய பேரை ஹெல்ப் பண்ணியிருக்கேன், நிறைய பேருக்கு வந்து எண்ணத்தால் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அதாவது நீ மற்றவங்களுக்கு உதவி பண்ணாலே கடவுள் உன்னை தேடி வந்துருவாங்க. உதவிங்கிறது காசு பணத்தாலாம் கிடையவே கிடையாது. மனசார தாட்ஸ், வேர்ட்ஸ், அதுதான் இயற்கை சம்மந்தப்பட்டது. பணம் காசு வந்து யாருன்னா கொடுக்கலாம். ஆனால் அந்த வேர்ட்ஸையும் தன்னம்பிக்கையும், என்னை பற்றி உங்களால் ஒரு நாள் நினைக்க முடியுமா? நல்லதா நினைக்க முடியுமா? கஷ்டம் தான். என்னால் முடியும். நான் பட்டிருக்கேன், நான் கஷ்டப்பட்டிருக்கேன்.